நிறுத்து. ருச்சுமுனையில இனிப்புகள் இல்லை. ஓ அனைவருக்கும் அது என்ன? ஓ அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். டாக்டர். என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. நான் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். ஓ orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. இருக்கிறது. ஓ இல்ல, இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ மிகவும் நன்றி, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு. அன்ரிகோ, நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி, நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம், நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன அது? என்ன ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை? கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள், அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ என்ன நடக்கிறது? ஓ நீ உயிரோடா? ஓ உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி. ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் நல்ல மனைவியை தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். இந்த கோட்டை உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா, காண்டிக்கோங்களாமா? ஹனி மிகவும் நல்ல. அல்ல வயர். நிறுத்து.
என்ன இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை? ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் வலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்கப் போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, num don't quit again. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். அமைதியாக இரு, எதையும் தொடாதே. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும். அது முடிந்துவிடும். எளிதாக கை எனக்கு உதவும். சரி ஃபேரனே, அப்பா பாட்டி தவிர உனக்கு சுவையான தோசைகள் யார் சமைப்பார்கள்? யாரும் இல்லை. நீ குழந்தையாக இருந்த போது இருந்து நான் உனக்காக அவற்றை சுடுகிறேன். எனக்கு சிறந்த சமையல் முறை தெரியும். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. கை எனக்கு கொஞ்சம் காகாவோ கொண்டு வா. அதனால் பான்கேக்குகள் சுவையாகவும் மேலும் கருப்பாகவும் இருக்கும். அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும். அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும். புதன்கிழமை மீண்டும் அதே செய்கிறது. பான்கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது. ரெயின்போ, நீ என்ன செய்யற? சரி, எனக்கு மிகவும் சுவையான பான்கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும். கருப்பாக அல்ல, ஆனால் வண்ணமயமாக. விசித்திரம். ஏன் இந்த பான்கேக் கலவை பிழியப்படவில்லை? ஓ, கண் பகுதியில். பெரிய விஷயம் இல்லை. இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. என்ன ஒரு அழகான யூனிகார்ன். அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. என் பான் கேக்குகள் போலவே உன் பான் கேக்குகளும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நான் ஏற்கனவே ஒரு மலை அளவுக்கு பான் கேக்குகளை சுட்டுவிட்டேன். மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும். மேபிள் சிரப் சேர்ப்பதும் நல்லது. என் பேத்தி அதை மிகவும் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். En fresh hierkui al tetrierigurcel. Hers like sauter am kuri strawberry syrup utruel. Sex spidas for yan I was ringing my crichi. Bill sella selandical kuri அதிகமாக இருக்காது. எவ்வளவு பயங்கரம்! இந்த பான் கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. எங்கள் நீதிபதி எந்த பான் கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம். அனைத்து பான்கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் யூனிகார்ன் பான்கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது. இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம்! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான்கேக்குகளை சுவைக்கப் போகிறேன். பார்ப்போம். அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை. கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன. இவை சிலந்திகள். புதன்கிழமை. எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா? எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றி விடுவேன். இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும். அவை மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம். எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை. ஆகவே இதுவே வெற்றியாளர். பெண்ணே, கோபப்படாதே. ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன். கை வழியிலே வராதே. நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். ஏய், ரெயின்போ, நீ எங்களை தொந்தரவு செய்கிறாய். என்ன?
ஓ மன்னிக்கவும், துருப்பிடிக்காததால் நான் எதையும் கேட்கவில்லை. இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். எப்படியோ என் உருளைக்கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன. அதை நன்றாக வெட்ட வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன், ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது? இது மோடினலா இருக்குது. அதுக்கு மேலாக இது தனித்துவமானது. பிராவோ ரெயின்போ, நீ எப்போதும் அற்புதமாக இருக்கிறாய். பாத்திரனை சர்க்கரை வந்துருச்சாதா? ஏன் இவ்வளவு ஊற்றுகிறாய்? சரி, பாட்டி, உங்களின் உதவிக்கு நன்றி. முதல் தொகுப்பு உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இதோ இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும். இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம். இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும். நீ புதன்கிழமை நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? நான் கொஞ்சம் எடுப்பேன். நன்றி. சரி, என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது. என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். இதோ. ஆஹா, நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இப்போது நான் உங்களுக்கு உண்மையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன என்பதை காட்டுகிறேன். கேண்ட், ஒரு கருப்பு எண்ணெய் கொண்டு வாருங்க. அடே சுத்தி. இல்ல, நான் எப்போதும் மறந்து விடுகிறேன். மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும். ஆனால் சரி, நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூச போகிறேன். இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன். கேண்ட், உன் உதவிக்கு நன்றி. காண எடுத்து செல்லலாம். இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது. இந்த சுற்றில் என் உருளைக்கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. கொஞ்சம் கெட்சப் அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாம். எங்கே தொடங்குவது? ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளைக்கிழங்குகள் ஆகலாம். அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள். அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம். பிராவோ, இது மிகவும் நல்லது. சரி, பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன். ஓ, கடைசி ஒன்று. ஏன் அவள் வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட முடிகிறது? மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், இது சுவையாக மட்டுமல்ல, மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இதையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். ஆஹா, நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். எண்ணெய் பிடி. பெண்களே, நாமெல்லாம் வென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து. மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த முறை எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். அது முடிஞ்சிடும். எளிது. நான் இன்னும் பர்கர்கள் சமைக்கல, ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன். கத்தி எங்க? இது புதன்கிழமை. கத்தியை கவனமாக பயன்படுத்தவும். இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. சரி, பனை கற்றையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வாணலியில் வறுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கட்லெட் சமைக்க தொடங்கலாம். அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சீஸ் சேர்த்தால் கேடு இல்லை. நீங்க பர்கர் செய்ய தொடங்கலாம். ஒரு ஃபன், ஒரு லெட்யூஸ், வின்பிஸ், சீஸ், அவனுமே கொஞ்சம் சாஸ், டாடா பர்கர் ஷர்ட். ஒரு பனைப்பிடி. ஓ, நான் அதை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அப்படி பைய நினைக்கல. இனி வானொலி இல்லை, பரவாயில்லை. நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்க போகிறேன். அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். பன்களை பதிலாக நான் டானட்களை பயன்படுத்துறேன். மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ். இது உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லது.
இப்பொழுது சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் மார்மலேட்ஸ், ஸ்ட்ராபெரி சிரப், பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டோனட் பகுதியால் மூடுவேன். இவ்வளவு சர்க்கரை. ஆங்கில பர்கருக்கு மேல் பண்ண போறேன். அது ஒரு தலை வடிவில் இருக்கிற பர்கர். மோஸ்ட்லி நான் சுவேன் கட்லெட் இருக்கணும். நான் நிச்சயமாக கருப்பு பண்களை பயன்படுத்துவேன். அதுல நான் ஒரு சீஸ் துண்ட வைப்பேன். சீஸ் வழியாக நான் காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும். மேல் பணியில் 2 துளைகள் செய்வேன். கெண்ட், எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா. சில துளைகள். இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்க போகிறேன். கெண்ட், நீ சீக்கிரம் செய்யலாமே. அதை நேரா ஊற்றுகிறேன். Beim Brin allerikines for the recover sikring, and ich wonder where's trains Santik Borban. Malmers sauce. Burger, kita the tayachin sauce, dal kuchiling samkril sunspread vines. Creepy என்ன வச்சிருந்தார் பாருங்க. அவன் அன்புரையும் விழுங்க தயாரா இருக்கிறேன். சிண்டி, விரைவாக அதை சாப்பிடு. எவ்வளவு குளிர்! ஓ வென்ஸ்டே, நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய். அப்படியென்றால் பர்கர் முழுமையாக இருக்கிறது. அவை மாமர்லேட் கண்களா? அவையே நான் அவற்றை விரும்புகிறேன். இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிகச் சிறந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன். என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். உங்க பர்கர் நிச்சயமாக ருசியாக இருக்கிறது, ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது. எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுவையாக இருந்தாலும் இனிப்பு. நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன். எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது. இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும். இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். நான் உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும். இது முடிஞ்சிடும். ஒரு காக்டெயில் என்று சொல்றீங்களா? நான் முயற்சிக்கிறேன். கெண்ட், என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, இங்கே இந்த ஆடம்பரமான மில்க் ஷேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? முதலில் பால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அதில் முழு சாக்லேட் பார் ஒன்றை உருக்கினால் அது சிறப்பாக இருக்கும். அதை உள்ள வச்சு நல்லா கலக்குவோம். நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்களை பால் மாடுவேன். சிண்டி கில்ச்சரோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன். அவளுக்கு காகாவோ பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்கும் என்று நம்புறேன். காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது. ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது? முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன். வெள்ளை சாக்லேட் உங்க காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது. இப்போது கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமா கண்டிப்பாக. முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஐயோ, ஓ, அது கொஞ்சம் அழுக்காகிச்சு. ஆனா பரவாயில்ல, பால் ருசியா இருக்குது. அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது. என் காக்டெயில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதை கிளறுவோம். சரியானது. நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம். உதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே. சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன். வாவ், அதில் ஊற்றுகிறேன். இப்போ கொஞ்சம் விசிறப்பட்ட கிரீம் சேர்க்க நேரம் வந்துச்சு. ஏனெனில் இது மிகை ஆகாது. அனைவருக்கும் இது பிடிக்கும், எனக்கும். மேலும் மார்ஷ்மெல்லோஸ் மறக்காதீர்கள். இப்போ ஒரு ஸ்ட்ராபெர்ரி எட்ஜாட். ஓ, புதன்கிழமை. ஓ சரி, நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டெயில் செய்வேன். முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். இது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வழக்கமான காக்காவை உள்ள ஊற்றுவேன். ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட கிரீமை சேர்த்துடுவேன்.
என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜெல்லி மிட்டாய்களும் உள்ளன. செண்டி கண்டிப்பாக இதை விரும்புவாள். தயார். சிண்டி, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமை உன் காக்டெயில் மூலம் தொடங்கலாம். இது மீண்டும் பயங்கரமாக தெரிகிறது. இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை. சுவையானது, ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது. வாவ், மீண்டும் காகாவோ, மிகவும் எளிது. ரெயின்போவின் காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். ஏ வாவ், எவ்வளவு டாப்பிங்ஸ்! இதோ இது ஒரு உண்மையான காக்டெயில். ரெயின்போ, இந்த முறை வெற்றி உன்னுடையது. ஹூரே, நான் மிகவும் முயன்றேன்.